ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம டாடா மோட்டார்ஸோடைய ஃப்ளாக்ஷிப் எஸ்யூவி கூட இருக்கோம், டாடா ஹேரியர் ஈவி. இந்த டாடா ஹேரியர் ஈவியை நம்ம என்ன சொல்கிறதுங்க, ஆஃப் ரோடில் ஓட்டியெல்லாம் பார்த்தோம். வண்டி வேறு லெவலில் இருக்குது, சரிங்களா? ஆனால் நம்ம ஒரு ஈவி கார் அப்படின்னு எடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுவோம். பேட்டரியை புழிஞ்சு 0% வரைக்கும் எந்த அளவுக்கு ரேஞ்ச் எடுக்க முடியுங்கிறத ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி எடுப்போம் இல்லையா? அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். டாடா ஹேரியர் ஈவியோடைய ரேஞ்ச் டெஸ்ட், சரிங்களா? இது ரூட் என்ன, பிளான் என்ன, எவ்வளோ தூரம் போக போகிறோம், அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுதான் டாப் லெவல் எம்பவர்டு 75 kWh பேட்டரி பேக்கோட வரக்கூடிய குவாட் வீல் டிரைவ் வேரியன்ட். 622 கிலோமீட்டர் ARAI கிளைம்ட் ரேஞ்சாக இருக்கு. 390 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 504 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ இந்த டாடா ஹேரியர் ஈவி நமக்கு ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு வழங்கியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ் ஷோரூம். இங்கே நம்ம ஹொசூரில் இருக்கோம். ஸோ ஹொசூர்லேருந்து நம்ம பயணத்தை தொடங்க போகிறோம். எங்கே என்ன அதெல்லாம் பேசுகிறதுக்கு நம்ம கூட நம்ம நண்பர் இருக்காருங்க, ரியாஸ்னா. ஸோ ரியாஸ்னா வாங்க. ஹாய். ரியாஸ்னாவை உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்ச் ரேஞ்ச் டெஸ்ட், நெக்ஸான் ரேஞ்ச் டெஸ்ட், அப்புறம் கர்வுமே தனியாக ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணோம் கன்னியாகுமரி வரைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரியாஸ்னா கூட இருந்திருக்காரு. அதே டீம், அதே காம்போ பண்ணுறோம். எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரியாஸ்னா, நீங்கள் தான் இந்த ரூட் மேப்பை பிளான் பண்ணது. ஸோ நீங்களே எங்கே போக போகிறோம், எவ்வளோ தூரம், என்ன பிளான்ங்கிறத நம்ம நேரில் சொல்லியிருக்கேன். நம்ம ஹொசூரில் இப்போ இருக்கோம். ஹொசூரில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம தனுஷ்கோடியில் போய் ஃபினிஷ் பண்ண போகிறோம். போகிற வழியில் ரேஞ்ச் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் சார்ஜிங் இன்ஃப்ரா இப்போ எந்த அளவில் டெவலப் ஆயிருக்குன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே சார்ஜிங் ஸ்டேஷனையும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷனையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு போக போகிறோம். எங்கெங்கெல்லாம் ஸ்டேஷன்ஸ் இப்போ டெவலப் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஹொசூரில் ஸ்டார்ட் பண்ணி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி வழியாக நம்ம தனுஷ்கோடியை போய் ஃபினிஷ் பண்ண போகிறோம். கரெக்ட், திருச்சி வழியாக போக போகிறோம். ஏன்னா மதுரை வழியாக போனால் ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ எவ்வளோ மொத்த தூரம் எவ்வளோ? நம்ம ஒரு 550 கிலோமீட்டர் சம்திங் வருது நம்மளுக்கு, நம்ம போகிற ரூட் படி பார்த்தா. ஆமாம், ஒரு 540 கிட்ட வருதுங்க கிலோமீட்டர். ஸோ போயிடுமா? கண்டிப்பாக போயிடுன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட அதுதான் சொல்லியிருந்தேன். போயிட்டோம், கன்னியாகுமரி போய் நம்ம ரீச் ஆனோம். உண்மை. இந்த தடவையும் கண்டிப்பாக போக முடியுன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. சரிதான். அதே மாதிரி நம்ம எல்லா ஃபீச்சர்ஸையும் இந்த தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். போகிற வழியில் ஃபுல் ஏசியும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்க போகிறோம். வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். ஸோ அதுதான், ஏசி கட் ஆஃப் பண்ண போகிறதில்ல. வெயில் பார்க்குறீங்க, ஃபுல்லுன்னு அப்படி அடிக்குது. ஸோ வெயிலுக்காக நம்ம ஏசி எல்லாம் ஆஃப் பண்ண போகிறதில்ல, கட் ஆஃப் பண்ண போகிறதில்ல. வெண்டிலேட்டட் சீட் முடிஞ்சால் அதையும் போட்டுக்குவோம். அது ஆன் பண்ணுறோம். ஆடியோ சிஸ்டம் எல்லாத்தையும் போட்டு தான் போக போகிறோம். அண்ட் ஸ்பீடை பற்றி சொல்லி, ஸ்பீட் அரௌண்ட் நம்ம நார்மலாக ஹைவேல ஒரு 90 to 100 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ அதுதான் ஹைவே ஸ்பீடு. எப்போவுமே சேஃபாக ஓட்டுறது என்றைக்குமே பெட்டர். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஸ்டெடியாக ஓட்ட போகிறோம். பிரேக் எங்கெங்கே எடுக்க முடியுமோ அப்போ மைனர் பிரேக்ஸ் எடுத்துகிட்டு தான் போக போகிறோம். ஸோ வாங்க ட்ராவல்குள்ளே போகலாம். திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி இந்த ரேஞ்ச் டெஸ்ட்டு பாசிபிள் ஆக்குனது த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ் ஷோரூம். அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய ஷோரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம். பட் எனிவே ஹோசூர், சேலம், நாமக்கல், கரூர், வேற எங்கே இருக்குங்க? கிருஷ்ணகிரி நடுவில் எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ தாராளமாக அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சர்வீஸ், ஷோரூம் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ். ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். இதே மாதிரி பல ஈவி கார்ஸோடைய ரேஞ்ச் டெஸ்ட், எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு தமிழில் வேணும்னா நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் தனுஷ்கோடி போய் சேர்றோமா இல்லையா பார்ப்போம். கண்டிப்பாக போயிடுவோம்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்துடலாம். ஒரு கை போகலாமாண்ணா? போகலாம். இப்போ ஆஸ் ஆஃப் நான் வண்டி பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் ஆகியிருக்கு. இந்த 100% சார்ஜுக்கு எப்படியும் 450 சொச்ச சம்திங் என்னமோ காட்டுது. அது அப்படி தான் காமிக்கும். ஸோ போக போக அதை நம்ம ஆவரேஜ் பண்ணி தான் கண்டிப்பாக போக போக அது இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வாங்க போயிடலாமா? கண்டிப்பாக போகலாம். யா, ரைட். இப்போது வண்டிக்குள்ளே ஏறிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பண்ண உடனே 100% சார்ஜ், சிட்டி மோடில் 420 கிலோமீட்டர்ஸ் ஓடும் அப்படின்னு காட்டுது. ட்ரிப் மீட்டர் நான் 0 பண்ணிட்டேன் அஃபிஷியலி. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோ மோடில் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓட்டுவோம் ரேஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஈகோ மோடு போட்டோம்னா 441 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடும் அப்படின்னு காட்டுதுங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ட்ரிப்பை நம்ம ஏசி இல்லாமல்லாம் ஓட்ட போகிறதில்ல. ஸோ வித் ஃபுல் ஏசி, வித் வென்டிலேட்டட் சீட்ஸு, வித் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டு தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குது இந்த ட்ரிப், இந்த ரேஞ்ச் டெஸ்ட் பார்த்துருவோமா? ஸோ வாங்க போகலாம். ரைட் நேயர்களே, நம்ம ஒசூரை விட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். ஆஸ் ஆஃப் நவ் 99% சார்ஜ் இருக்குது. அண்ட் இந்த 99%க்கு வண்டி ஓடுங்க.
ஓகேவா, அது எவ்வளோலாம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ ரியாஸ் ப்ரோ நம்ம கூட இருக்காரு. நம்ம பழைய டீம் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து ஒரு காம்போவாக திரும்ப வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காம்போவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன், மிகப்பெரிய ஒரு பர்சன் மிஸ்ஸிங் ஆகுறாரு அப்படின்னு நேயர்கள் கேட்பாங்க. ஆஷிக் சார். ஆமாம், ஆப்வியஸ்லி ஆஷிக் சார் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு கரூர்ல வந்து ஹேரியரோட ப்ராடக்ட் ட்ரைனிங்ல தான் இருக்காரு. கரூர் அப்போ போற வழி தான், போற வழியில நம்ம அவரை பிக்கப் பண்றோம், அப்படியே கூட்டிட்டு கிளம்புறோம். அப்படியே வண்டியில தூக்கி போட்டு சார் கூட்டிட்டு கிளம்புறோம். அவ்வளவுதான் சார். ஆஷிக் சார் இல்லாம இந்த ட்ரிப் வந்து நிறைய அடையாது. டைம் ஆக்சுவலா இன்ட்ரோல இருந்தே அவர் இருந்தாரு. ஆமா, இந்த தடவை வந்து வீடியோ ஃபினிஷிங்ல அவர் இருப்பாரு. இந்த தடவை சரிதான், இந்த தடவை அவர் எக்ஸ்டெண்டட் கெஸ்ட் ரோல், ஆனா வந்து ஃபுல்லா கடைசி வரைக்கும் இருப்பாரு. ஸோ நல்ல ஒரு ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்குமே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேரியர் ஈவி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு வண்டி இல்லைங்க. இட்ஸ் குவாட் வீல் டிரைவ் வெஹிக்கிள். ஃபீச்சர்ஸ், டெக்னாலஜி, டிரைவ் எல்லாமே வந்து அடுத்த லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். டாட்டாவோடைய மோஸ்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் பேக்கடான ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி. அதை வந்து உண்மையாகவே சொல்லி ஆகணும். இப்போ நம்ம அடுத்து எங்க போறோம் ரியாஸ் ப்ரோ? நம்ம வந்து அடுத்து இப்பதான் நம்மளோட ஹொசூர் ஷோரூம்ல இருந்து கிளம்பிருக்கோம். அடுத்தது நம்ம கிருஷ்ணகிரி ஷோரூம் போற வழியில இருக்கு. ஓகே, அங்க இருந்து அடுத்தது தர்மபுரி பிளான் பண்றோம். சரி, ஓகே. அப்படியே கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அதுக்கப்புறம் சேலம், அங்க இருந்து திருச்சி போறோம் நம்ம. ரைட். அவர் ஃப்ரீ ஆயிட்டாரா? அது முதல்ல தெரியல. நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவார். அரௌண்ட் இப்போ டைம் என்ன, ஒரு 5 o'clock அவர் ஃப்ரீ ஆயிடுவாரு. ரைட், நம்ம அவரை பிக்கப் பண்ணிட்டு போறோம். சூப்பர், அருமை. ரைட், ஸோ பயணத்தை தொடருவோம். ஆஸ் ஆஃப் நோ நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஹோசூர் டிராஃபிக் ஆஸ் யூஷுவல் இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா சைடில் வர்றவங்க எப்போவுமே இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பால வேலை நடந்துட்டுருக்கு, நிறைய பாலங்கள் கட்டிட்டு இருக்காங்க, லாரி டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஆல்வேஸ் டிரைவ் சேஃப் அண்ட் பி சேஃப். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே சரவண பவன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜியானோடைய ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குங்க. 50 kilowatt DC ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ போகிற வழியில் எல்லா பக்கமுமே சார்ஜிங் ஸ்டேஷன் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. நெட்வொர்க்கு அப்படின்னு பல யூசர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். போகிற வழியில் எங்கெங்கே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது, எல்லாமே உங்களுக்கு காமிச்சு தரேனே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆஸ் ஆஃப் நவ் கிருஷ்ணகிரி தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷோரூம் இருக்குல்ல ரியாஸ்னா? கிருஷ்ணகிரியில் நம்ம ஷோரூம் இருக்குல்ல? எஸ். ஸோ கிருஷ்ணகிரி ஷோரூம் ஒன்று இருக்குது, பெரிய ஷோரூம். ஆக்சுவலி ஆமாம், நம்ம வந்து நெக்ஸானுக்கு ரிவ்யூ பண்ண வந்தப்போவே நான் அந்த ஷோரூம் பார்த்துருக்கேன். நல்ல பெரிய ஷோரூம் வித் பாடி ஷாப் சர்வீஸ் எல்லாமே இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அங்கே ஹேரியர் ஈவிக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது ப்ரோ? கிருஷ்ணகிரிலையும் ரொம்ப நல்லா இருக்குது. கிருஷ்ணகிரிலையும் நிறைய புக்கிங் ஆகிருக்கு. ஹேரியர் ஈவி ஜென்ரலாகவே ஹொசூர் மார்க்கெட்டும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஹொசூர் டோட்டலாகவே வந்து ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இங்கேருந்து அவங்க பெங்களூர் போகிறது, இந்த பக்கம் ஹொசூர்லேருந்து கிருஷ்ணகிரி. ஸோ இங்கே டெய்லியும் அவங்களுக்கு அந்த ட்ராவலிங் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டு. ஸோ இவி யூசர் அந்த மாதிரி டெய்லியும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பெல்ட், அந்த பெங்களூர், ஹொசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அந்த பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு சார்ஜிங் நெட்வொர்க்கும் சூப்பராக இருக்குது. கரெக்ட். அதே சமயம் அவங்களுக்கு அந்த ஈவி பற்றின ஒரு அவேர்னஸும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். கரெக்ட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவிங்கிறது இத்தனை நாளாக வந்து இட்ஸ் லைக் ஃபேமிலி ஃபோக்கஸ்ட் ஆன் ரோட் வெஹிக்கிள் மாதிரி தான். பட் முதல் முறையாக வந்து இப்படி ஒரு ரகடான ஒரு குவாட் வீல் டிரைவோட ஒரு ஈவி வருதுன்னு போது அதாவது எல்லாரும் அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க, செமையாக ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, ஸோ ஈவினா ஒரு 200 kilometer மட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு 500 kilometerலையும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு ஹேரியர் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதுலேயும் குவாட் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க, இந்த குவாட் வீல் டிரைவோட. ஸோ இது ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பார்க்க ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. எக்ஸாக்ட்லி அதுதான் வந்து ஹேரியர் ஈவி மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். கரெக்ட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து வி ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் அப்படின்னு சொல்லலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். வாங்க, லெட்ஸ் கண்டினியூ. ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா 93% சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த 7% சார்ஜுக்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 58 kilometers வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணகிரி தாண்டி தருமபுரி அடுத்தது. ஆல்மோஸ்ட் தருமபுரிக்கு தான். ஆமாம். ஸோ தருமபுரிக்கு ஷோரூம் ஆனால் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குல்ல? ஹைவேல இருந்து நம்மளால ஒரு 2 kilometerல நம்ம 2 kilometerல தருமபுரி ஷோரூம் ஆக்சஸ் பண்ணிட முடியும் ஹைவேல இருந்து. ஸோ இது ட்ரூஸாய் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்படின்றப்போ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஆமாம், இந்த பெல்ட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் அதாவது இந்த ஈரோடு தாண்டி இந்த சைடு வந்தாலே நிறைய ட்ரூஸாய்
ஸ்டிக்கர் ஓட்டின வண்டி தான் பார்க்குறேன். ஆமாங்க, ஹொசூரில் ஸ்டார்ட் பண்ணால் ஹொசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல் இந்த பெல்ட் எல்லாமே ட்ரூஸாய் தான். கரெக்ட். ஸோ சேல்ஸ் மட்டும் இல்லை, சர்வீஸும் இருக்குது. ஸோ கஸ்டமரோட அதாவது அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்லிங் பண்ணுறதெல்லாம் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இருக்குது. அது அப்படின்றனால உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ட்ரூஸாயோட வெஹிக்கிள் தெரியும். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லின்னு மட்டும் இல்லை, எங்களை மாதிரி என்ன சொல்கிறது கண்டென்ட் எடுத்துகிட்டு வரவங்களுக்குமே நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கீங்க. கண்டிப்பாக, ஆப்வியஸ்லி. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரூஸாக எப்படி பழக்கமாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் டிகார் உடைய சிஎன்ஜியா இல்லை பெட்ரோலா ஏதோ ஒன்று ரிவ்யூக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க. கரெக்ட். ஆமாம், ரிக்வெஸ்ட் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் அல்ட்ரா சிஎன்ஜி உங்ககிட்ட தான். அப்போ அந்த டைம்ல எங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் அந்த கார் வந்துருந்துச்சு. ஆமாம், கரெக்டா? கரெக்ட். வேற எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால நம்ம அதுல இருந்து தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமாம், ஃபேஸ் லிஃப்டட் டிகார், அதுக்கப்புறம் அல்ட்ரா சிஎன்ஜி. கரெக்ட். எனக்கு வந்து பர்சனலாக நம்ம ஈவி டிரைவ்ல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் நம்ம. அதாவது நாங்க வந்து இந்த காம்போ, எங்களுடைய ட்ரூஸாய் காம்போ எடுத்து வந்து அந்த வீடியோ சக்ஸஸ் தான். ஸோ அது இது வரைக்கும் சக்ஸஸாக தான் இருந்திருக்கு. இதுவும் ஒரு சக்ஸஸாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 100 நாள் ஓடும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் தருமபுரி. ஸோ அதை தாண்டி அடுத்து அப்படியே தொப்பூர் ஏறி இறங்கி சேலம். ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓமலூர் தாண்டி போயிட்டுருக்கோம். சேலம் இன்னும் ஒரு எவ்வளோ 18 கிலோமீட்டரா? 18 கிலோமீட்டர். ஸோ இங்கே இந்த ஆனந்த பவன் டிலைட் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோனுடைய சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்டில் உள்ள போகும். இது அடையார் ஆனந்த பவன் இல்லை, ஆனந்த பவன் வேறு ஒரு ஆனந்த பவன். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள். இல்லையே, 2 இருக்குது. ஆக்சுவலி 3 இது இருக்குது, சரிங்களா? 3 ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 2 ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அதில் 3 கன் இருக்குது. ஸோ அது வந்து 50 கிலோவாட்டு, இது 60 கிலோவாட்டு. ஸோ நல்லாவே ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வேணும்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக டிசி சார்ஜிங் பண்ணிக்கலாம். வசதியான ஒரு இடம். ஸோ இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஜியான் சார்ஜ் பண்ணலாம். அந்த இடத்துல சார்ஜர் ஃபைனலாக அந்த இடத்துல இருக்குது. இல்லை இன்னும் நேரம் பார்க்கலாம். அது வந்து பஸ் சார்ஜ் பண்ணுற இடம். பஸ் சார்ஜிங். இது வந்து கார் சார்ஜ் பண்ணுற இடம். இந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல ட்ரூஸாயோட ஓமலூர் அவுட்லெட் இங்கே ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இது ஒரு அவுட்லெட். இங்கே ஒரு ஷோரூம் கட்ட ஷோரூமே வரப்போகுது. சூப்பர். கிடைக்கிற இடத்துல எல்லாம் வெயிட் வைக்கிறீங்களே. சரிதான். ரைட். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சேலம் வந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸோ என்னமோ இருக்குது. 78% சார்ஜ் பாக்கி இருக்குது. 146 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். 418 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து காட்டுது. அண்ட் ஆக்சுவலி நல்லா தான் ஓட்டியிருக்கோங்க. நல்ல டீசெண்டான ஒரு ஸ்பீடு அண்ட் டீசெண்டான ஒரு ரேஞ்ச் எடுத்திருக்கோம். இன்னும் தொடர்ந்து நம்ம போக வேண்டிய தூரம் வந்து 390. எவ்வளோனா அரௌண்ட் ஒரு 400 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கா? கரெக்ட். சரி, பார்த்துக்கலாம். ரைட். இதோ நம்ம ட்ரூஸாய் ஒர்க்ஸ் டாடா சேலம் ஷோரூம் வந்தாச்சு. இங்கே ஷோரூம்குள்ளே வளைச்சு உள்ள போய் நிறுத்தணும். ஸோ இங்கே தான் நம்ம லான்ச் ரீல் போட்டோம், சரிங்களா? இங்கே வந்துட்டோம். ஆஸ் ஆஃப் நவ் வண்டி எவ்வளோ ஓடி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஓடி இருக்கு. வண்டி வந்து 159 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 76% சார்ஜ் இருக்குது. ஈகோ மோடில் வித் ஏசி 411 ஓடும் அப்படின்னு காட்டுது இன்னும் கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆக்சுவலி ஓகேவாக தாங்க இருக்குது. நம்ம இன்னும் தொடர்ந்து எந்த அளவுக்கு பண்ணணுங்கிறது தெரியல. ரியாஸ் நாட்டை நான் வந்து ஸ்டீரிங் வீல் ஒப்படைச்சிட்டேன். ஸோ வாங்க, நம்ம இங்கே ஒரு ட்ரோன் மட்டும் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ட்ரோனை வாங்கிட்டு நம்ம அப்படியே போகலாமா? நம்ம ட்ரிப்பில் இங்கே சேலம் தாண்டி வந்துட்டோம். அப்போது நம்ம கூட இன்னொரு ஒரு முக்கியமான ஆள் ஜாயின் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக இருக்கார் பாருங்க. இவர் தான் பாலாஜி சார். ஸோ இப்போ நம்ம வந்து என்னன்னா ராசிபுரத்துக்கிட்ட இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் A to B இங்கே இருக்கு இல்லையா? இங்கே வந்து ஒரு ஜியான் சார்ஜர் இருக்குது. இதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இதுவும் வந்து எவ்வளோ இது 120 கிலோவாட் பவர் இருக்கக்கூடிய டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு அந்த கேப்பில் நீங்கள் ஃபுல் டிசி சார்ஜ் பண்ணிக்கலாம். வித்தின் 1 ஹவரில் வண்டி உங்களுக்கு 100% ரீசார்ஜ் ஆகிடும். சூப்பரான ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம இப்போது எங்கே இருக்கோம் ரியாஸ்னா? நம்ம தான் இப்போ ஆல்மோஸ்ட் ராசிபுரம்க்கு முன்னாடி ராசிபுரம் முன்னாடி இருக்கும். கரெக்டாக. சூப்பர். ஸோ ஆஸ் ஆஃப் நோ எவ்வளோ ஓடி இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது? ஆஸ் ஆஃப் நோ 183.8, 71% ரிமைனிங் இருக்குது. சூப்பர். 388 ஓடுன்னு காட்டுது. அதுவும் வந்து L2ல ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வச்சுருக்கோம். ஈகோ மோடில் ஓட்டிகிட்டு இருக்கோம்.
ஸ்பீடில் எல்லாம் ஒன்றும் ரொம்பலாம் காம்ப்ரமைஸ் பண்ணல. இப்போது நைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் நாமினல் ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ரைட், அடுத்தது நாமக்கல்லா. இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நாமக்கல் நோக்கி உள்ளே திரும்பிட்டோம் ஹைவேலேருந்து. ஸோ அதுவும் நீங்கள் போர்டு பார்க்கலாம், தெரியுதா? ரொம்ப பளிர்னு ஆகிருச்சு. டுவர்ட்ஸ் திருச்சி திரும்பிட்டோம். ஸோ திருச்சி வண்ணல்லே. ரைட், ஸோ நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு இல்லை திருச்சிக்கு 87 கிலோமீட்டர்ஸ் இன்னும் போக வேண்டிய தூரம் திருச்சிக்கு. அதே தனுஷ்கோடிக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 சம்திங் என்னமோ வருங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போடுறேன். ரைட், ஸோ நம்ம ரைட்டில் லெஃப்ட்டு போகணுமா? சரி, ரைட். இது நாமக்கல் ஊருக்குள்ளே போகிற ரோடு. புது பஸ் ஸ்டாண்ட். அப்படியா? இதான் பஸ் ஸ்டாண்டு. ஓ ரைட்டு, ஓகே. பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு. திருச்சி 90 கிலோமீட்டர்ஸ். திருச்சி 90 கிலோமீட்டர்ஸு. நம்ம போக வேண்டிய தூரம் 87. அங்கே தான் ஆஷிக் சார் வராரு. வந்தாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 12 மணி. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி. திருச்சியில் இங்கே திருவானைக்கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு சார்ஜ் போட அவசியம் இல்லை. ஏன்னா இன்னும் கூட 51% சார்ஜ் பாக்கி இருக்குது. இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோனோடைய 2 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்துருக்கு. அதுவும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கு 2 கன் இருக்குது. ஓகேவா? ஸோ இது நீங்கள் இந்த வழியாக போகிறீங்கன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இன்னொன்று இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி அண்ட் டிசி ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ இது வந்து 50 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது, ஏசி சார்ஜிங்குமே ஸ்லோ சார்ஜிங்குமே இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து வேறு ஒரு டாடா ஷோரூம். ஸோ இங்கேயும் டாடா ஷோரூம் வந்து ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிளான ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வண்டி எவ்வளோ ஓடி இருக்கு, இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகணும் அதை பார்க்கணும் இல்லையா? வாங்க. ஓகே, ஸோ இதோ வண்டியை நான் ஆன் பண்ணுறேன் பாருங்க, இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஓகே, வண்டி ஆன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து இன்னும் 278 ஓடுன்னு காட்டுது. அது சிட்டி மோடில் 51% சார்ஜ் இன்னும் பாக்கி இருக்குது. ஈக்கோ மோடு போட்டு பார்ப்போமா? ஈக்கோ மோடு போட்டால் 292 கிலோமீட்டர்ஸ் ஓடும் அப்படின்னு காட்டுதுங்க. ஸோ இது வந்து வித் ஏசி. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 256 கிலோமீட்டர்ஸ் தான் ஆக்சுவலி போகணும். ஸோ கண்டிப்பாக நம்ம போக வேண்டிய தூரம் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அரிச்சல் முனைக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன். தனுஷ்கோடியோடைய கடைசி எண்டுக்கு தான் போட்டிருக்கேன் லொக்கேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேரண்டியாக போயிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் வாங்க தொடர்ந்து போவோம். ஸோ இந்த தருணத்தில் நம்ம கூட இன்னும் 2 விஐபிஸ் வந்து ஆட் ஆகுறாங்க. ஸோ 2 விஐபிஸ் நம்ம வந்து நம்மளோட இந்த பயணத்தில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பல பேர் எதிர்பார்த்த அந்த ட்ரியோ காம்போ, அதாவது கர்வ் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிக் சார் நம்ம கூட இருந்தார். ஸோ ஆஷிக் சார் ஹலோ ஜாயினிங் த பேண்ட். சரிங்களா? கூடவே பாலாஜி சாரும் வந்திருக்காரு. ஸோ பாலாஜி சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார் ஷோரூமுடைய ஜிஎம். அவர் வந்து அவர் சப்போர்ட்னால தான் இத்தனை வண்டிகள் இத்தனை ரேஞ்ச் டெஸ்ட்லாம் நம்மளால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது ஆஷிக் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபார் த ரேஞ்ச் டெஸ்ட் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி தனுஷ்கோடி வரைக்கும் போகிறது ஆஷிக் சார் தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் அவர் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஆஷிக் சார். எஸ் பிரஜேஷ், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ரேஞ்ச் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் EV வெஹிக்கிள். ஏன்னா நாங்கள் கர்வ் டெஸ்ட் பண்ணும்போது எங்களோட பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் அந்த ரேஞ்ச் டெஸ்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஹேரியர் EV வரணும், வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் முக்கியமாக பாலாஜி கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நாங்கள் விருப்பப்பட்டிருந்தோம். அண்ட் இன்றைக்கி நான் என்னோடய ட்ரைனிங்கை முடிச்சுட்டேன். ஸோ டுமாரோ சண்டே. ஸோ ஐ தாட் ஐ கேன் ஹெல்ப் யூ வைஸ் வித் ஜாயினிங் யூ. ஆகஸ்ட் 2ஆம் தேதி எல்லாரும் தியானத்துக்கு போகணுங்கிற மாதிரி எல்லாரும் தனுஷ்கோடி போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே தான் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் 2 ரேஞ்ச் டிரைவ் ஹேரியர் EV குவாட் வீல் டிரைவில் நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ. திருச்சியிலேருந்து வெளியே கிளம்பிட்டோம், வெளியேற ஆரம்பிச்சிட்டோம். வண்டி இப்போ ஃபுல் லோடில் இருக்குது.
4 பேர் ப்ளஸ் லக்கேஜ். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ சார்ஜ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். 50% சார்ஜ் இருக்குது. இந்த 50%க்கு 289 கிலோமீட்டர்ஸ் ஓடும் அப்படின்னு காட்டுது. நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 255 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து எப்படியும் ஒரு காலையில் 5 மணிக்கு போய் சேருவோம்னு காட்டுது மேப்ஸு. பட் ஸ்டில் ஓகே. ஆஸ் ஆஃப் நோ எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 301 கிலோமீட்டர் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் ஒசூர்லேருந்து கிளம்பி. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பயணமாக போயிட்டுருக்கு. எவ்ரிபடி இஸ் ஹேவிங் எ கிரேட் டைம். கேபின் லைட்ஸ் ஆன் பண்ணிடுறேன், அப்போ தான் எல்லாருடைய முகமும் தெரியும். பாலாஜி சார், நீங்கள் தான் பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களோட இவி சேல்ஸ் மேனேஜர் ரியாஸ்க்கு தான் நாங்கள் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த டிரைவிங் ஃபுல்லாக நானே எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ரியாஸ். அண்ட் கேப்டன் ஆஷிக் சார் ஆஸ் யூஷுவல் பர்ஃபார்மிங் முன்னாடி உட்காந்துட்டு எங்களை வழி நடத்திட்டு போகிறாரு ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் டு விப்ரஜீஷ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் த்ரூ ஆட்டோ ட்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரேஞ்ச் ட்ரைவ். என்ன சார் தேங்க்யூ எல்லாம். எனிவே நம்ம ஒர்க் பண்ணுறது, நம்ம இந்தளவுக்கு ஹார்ட் எஃபர்ட் போடுறது, வண்டியோடைய ஆக்சுவல் ரியல் ரேஞ்ச் என்ன, அதை வந்து நம்ம நாட் ஓன்லி ஃபார் கஸ்டமர்ஸ், இது நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் பண்ணுறது தான். ஸோ என்ன அந்த வெஹிக்கிளோட ரியாலிட்டி என்ன, அந்த கிலோமீட்டர் என்னங்கிறத முதல்ல நாம் உணர்ந்துட்டோம்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே ஆப்ஷனே இல்லை. ரெக்கார்டட், ஆல்ரெடி ப்ரூவ்ட், அண்ட் இட் இஸ் ப்ரூவ்ட் பை நம்மளோட டிரைவிங்லேயே தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணோனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஞ்ச் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 100% ப்ரூவ் பண்ணி ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குங்கிறத பேசிக்கிறோம். கரெக்ட். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு டிரைவ் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சேல்ஸ் டீமுக்கே வந்து ஒரு ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஆஸ் எ டீம் நாங்கள் இதை நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி அந்த கான்ஃபிடென்ஸை கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து நம்ம எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு டிரைவ் அப்படிங்கிறதுனால இது டெஃபினட்டாக ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருக்கும். இது எங்கள் டீலர்ஷிப்புக்கு மட்டும் இல்லை, ட்ரூசாய்க்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அதனால தான் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஆட்டோ ட்ரெண்ட் சேனலில் நாங்கள் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விப்ரஜீஷ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. செகண்ட் வந்து நம்ம இதில் சொல்ல போனோம்னா, இந்த ரேஞ்ச் டிரைவ் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா, வி ஹவ் ஸ்டார்டட் இன் அவர் ஒசூர் ஷோரூம். ஸோ ஒசூர் ஷோரூம் இஸ் தி பார்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஒரு பக்கம் கர்நாடகாவோட பார்டரில் இருக்கும். இப்போ நம்ம போகிறது வந்து தமிழ்நாடோட எண்டுக்கு போகிறோம். ஸோ ரெண்டு இதையும் கனெக்ட் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அந்த தனுஷ்கோட்டிங்கிறத எண்ட் பாயிண்ட்டாக வச்சு ட்ராவல் பண்ணுறோம். அத்திப்பள்ளி டு தனுஷ்கோட்டி இஸ் தி பிளேஸ் வேர் வி ஹவ் ஸ்டார்டட் த ஜேர்னி அண்ட் எண்டிங் த ஜேர்னி. எஸ் சார். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து அடைய வேண்டிய இலக்கை எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் அடைஞ்சிருவோம் தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். எல்லோரும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க மேலும் தொடர்ந்து பயணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காரைக்குடி வந்திருக்கோம். காரைக்குடியில் ஹோட்டல் மலர் அப்படின்னு ஒரு ஹோட்டலுங்க. நல்ல ஒரு பழைய டைப் ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜியானுடைய டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் யூனிட் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எத்தனை கிலோவாட், என்ன பவர் ஸ்பெக், ஆக்சுவலி 30 கிலோவாட், அப் டு 30 கிலோவாட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டுலாம் இல்லை, பட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், டீசெண்டாக இருக்கும். 2 கன் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து தனுஷ்கோடிக்கு நம்ம ஃபர்தராக போகணும். ஸோ எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஃப்லி ஒரு 160 சம்திங் என்னமோ கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குங்க. வண்டி இன்னும் எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட், ஓகே, 28% சார்ஜ் இருக்குது. ஓகே, 28% சார்ஜ் இருக்குது. இந்த 28%க்கு 179 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு காட்டுதுங்க. ஸோ யா, நம்ம வந்து போயிடலாம் அப்படி தான் நினைக்கிறேன். Still of the night, gazing up at the sky, when the stars began to fade, dimming lanterns in our eyes, thought there was nothing to find. I stopped searching for a reason,
Just let the world embrace us. In the silence we are one. Can't escape from this feeling inside you. Release from heartache, you'll be fine. When the cracks start to let you run life through. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரம் வந்துட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிருக்கு, நிறைய பிரேக் எடுத்து தான் வந்தோம். ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா 545 கிலோமீட்டர் ஓடி இருக்கு டாடா ஹேரியர் ஈவி. எவ்வளோ சார்ஜ் பாக்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10% சார்ஜ் பாக்கி இருக்குது. இந்த 10%க்கு 56 கிலோமீட்டர் இன்னும் ஓடும் அப்படின்னு காட்டுது. ஆனால் நம்ம போக வேண்டிய தூரம் 30 கிலோமீட்டர் மட்டும்தான், தனுஷ்கோடி அரிச்சல் முனை அப்படிங்கிற அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு. ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, அங்கே ரிமோட் பிளேஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லைங்கிறதுனால ராமேஸ்வரத்தில் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் சார்ஜிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு தனுஷ்கோடிக்கு போகலான்னு ஒரு ஐடியா. ஆஸ் ஆஃப் நோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். 90% சார்ஜுக்கு 545 கிலோமீட்டர் சாலிடாக ஓடுங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். கொஞ்சம் நீங்கள் விரட்டி ஓட்டினாலுமே 500 கிலோமீட்டர் ஈஸியாக எடுக்கலாங்கிறது உறுதியான ஒரு விஷயமா இருக்குது ஹேரியர் குவாட் வீல் டிரைவ் பொறுத்தவரை. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக லாங் ரேஞ்ச் கூட பயன்படுத்தலாம். இது ஒரு சூப்பர் விஷயமா இருக்கும். வாங்க அடுத்து தனுஷ்கோடிக்கு போவோம். ராமேஸ்வரத்தில் ஜியான் சார்ஜிங் உடைய நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இங்கே ஹோட்டல் ஸ்டார் பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் இருக்குங்க. இது வந்து 22 கிலோவாட் ஏசி டைப் சார்ஜிங் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லைனாலும் இது ஒரு நல்ல டெஸ்டினேஷன் சார்ஜிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதோ வந்தாச்சு. இதுதான் அரிச்சல் முனை பாயிண்ட் அட் தனுஷ்கோடி. அதாவது லிட்ரலி த எண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, தமிழ்நாடுடைய இந்த எண்டு, இந்தியாவுடைய இந்த எண்டு. ஸோ இந்த பயணத்தை முடிச்சிட்டோம். இது இந்த எண்டு வரைக்குமே வந்து ஒரே சார்ஜில் வரலான்னு பார்த்தோம். ஆனால் ரிஸ்க்குங்கிறதுனால சார்ஜ் போட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. பட் எனிவே வாங்க பயணத்தை முடிச்சுக்கலாம். ஸோ குவாட் வீல் டிரைவ் டாடா ஹேரியர் ஈவி எடுத்துகிட்டு வந்து குவாட் வீல் டிரைவ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கூட பண்ணலைன்னா அது உண்மையாகவே உங்களுக்கும் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும், நமக்கும் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இங்கே இந்த மணலில் நிறுத்தியிருக்கோம் இல்லையா, இது எப்படி எடுத்துகிட்டு வரணும், இது மணலில் ஓட்டுறதுக்கான டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது குவாட் வீல் டிரைவ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து சாண்ட் மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது வண்டியில். சரிங்களா, சாண்ட் மோடை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் ப்ரோ அப்படின்னு ஒரு மோடு இருக்குது. டிரைவ் அல்லது ரிவர்ஸ் போட்டால் மட்டும்தான் இந்த ட்ராக்ஷன் ப்ரோ மோடை எங்கேஜ் பண்ண முடியும். ஸோ சாண்ட் மோட் எங்கேஜ் ஆயிடுச்சு. இப்போ எங்கேஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக ஆக்சிலேஷன் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா வண்டியே ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இன்கேஸ் அதுக்கு மேலே உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா ட்ராக்ஷன் ப்ரோ மோடு போட்டுக்கிறது பெட்டர். ட்ராக்ஷன் ப்ரோங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்லப்போனால் ஸ்லோ ஸ்பீட் க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் நான் ப்ரெஸ்ஸே பண்ணல, வண்டியே ஆட்டோமேட்டிக்காக 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த வகையான ஆஃப் ரோட்லையுமே தானாகவே செல்ஃப் ஆஃப் ரோட் அசிஸ்டன்ஸ் மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லிட்ரலி ஒரு துளி கூட ஆக்சிலேட்டர் இன்புட்டே கொடுக்கலைங்க, பியூட்டிஃபுல்லாக அதுவாக மூவ் ஆகுது. இந்த ஸ்பீடு பிடிச்சதுக்கப்புறம் நீங்களே ஆக்சிலேட்டர் கொடுத்து யூ கேன் கண்ட்ரோல் த ஸ்பீட். வண்டி உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் முழுசாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வண்டி இப்போ வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக மீதி கார்ஸ் ஆஃப் ரோடு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ ஒரு 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள் அதே அளவுக்கு ஈஸியாக ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டாடா ஹேரியர் உடைய குவாட் வீல் டிரைவ் சிஸ்டமை நீங்கள் பயன்படுத்த முடியும் சாண்ட் மோடை பொறுத்தவரை. இது தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஒரு தருணத்தில் ஒரு வாய்ப்பில் நம்ம வந்து ஆஃப் ரோட் மீதி ஆஃப் ரோடில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத ஒரு தனி வீடியோவை கொண்டு வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ட்ரிப்புக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு துணையாக இருந்த நம்ம லோக்கல் ராமேஸ்வரத்துடைய மெய்யழகன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் எதிர்பாராத விதமாக தான் அவரை வந்து சந்தித்தோம், அவர் எங்களை சந்திச்சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு இந்த தருணத்தில் ஒரு சின்ன ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம், அவருக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் வண்டியை பற்றி பேச சொல்லலாமேன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறேங்க. லோயோலா சதீஷ் அண்ணா வாங்க. இவர் பேர் தான் லயோலா சதீஷ். ஆமாம், லயோலா சதீஷ். ஸோ எதிர்பாராத விதமாக உங்களை சந்திச்சு உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையாகவே ராமேஸ்வரம் சைடில் இந்தளவுக்கு ஒரு அன்பு, இந்தளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது கோஆப்ரேஷன் நாங்கள் எதிர்பார்க்கல. திடீர்னு வந்து பார்த்து ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு விப்ரஜேஷ் அப்படின்னு வந்து கேட்டப்ப ஓகே அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதையும் தாண்டி அன்பு பொழிஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம். ஸோ எஸ் அண்ணா, உங்களுடைய ஃபீல் என்ன, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் உங்களை பற்றி சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு காலையிலே அந்த டயலாக் சொன்னேன், எனக்கு லவர் பிடிக்குமா,
கார் பிடிக்குமா அப்படின்னா கார் தான் பிடிக்கும். லவரை காட்டிலும் எனக்கு கார் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு உங்களை சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு உங்களோட கான்டாக்ட்ஸில் நம்ம வந்து ஏற்கனவே பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு இன்றைக்கி கிடச்சது. எனக்கு தான் ரொம்ப காட்ஸ் கிரேஸ் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். உங்களை பார்த்தது, உங்கள் டீமை பார்த்தது எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் வந்து நான் இது வரைக்கும் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து இது வரைக்கும் வந்திருக்கிற கார்களில் இப்போது அப்டேட்டடாக நல்ல கார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடியா பண்ணது வந்து இன்னொரு பிராண்டில் உள்ள ஒரு வண்டி 4 வீல் டிரைவ். எனக்கு 4 வீல் டிரைவ் வண்டி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எஸ்யூவின்னு சொல்லுவாங்க, அது ஒரு முழுமையான எஸ்யூவியாக இது வரைக்கும் இருந்ததில்லை. ஆனால் இந்த வண்டி நான் இப்போது இன்றைக்கி ஃபுல்லாக உங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த மண்ணில் கூட வந்ததுலாம் ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் இது எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரைவ் பண்ணேன்னா இது எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வண்டியோட பவர், அதோட நான் டெக்னிக்கல் எல்லாமே இதுக்கு முன்னாடியே படிச்சுட்டேன். இப்போ ப்ரெசென்ட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் இவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸில் வந்து இவ்வளோ ஒரு நல்ல எல்லா டிரைவுக்கும் போகக்கூடிய ஒரு எபிலிட்டியான வண்டியாக நான் இதை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்பெஷலி நான் ஒரு இந்தியன் பீப்புளாக யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த வண்டியை டிசைன் பண்ணவங்களுக்கும் இதோட மேனுஃபேக்சர் டாட்டா எல்லாருக்குமே ஒரு சாதாரண பீப்புளாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விப்ரஜேஷுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னால் சந்தோஷங்கிறத விட உங்களை சந்திச்சதுல தான் எங்களுக்கு சந்தோஷம். அதாவது இந்த அளவுக்கு அன்பு நான் எதிர்பார்க்கலைங்க. திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். அது ஒன்று சொல்ல வரும். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் யார் என்னைய பார்க்கல, யாரை பார்த்துருந்தாலும் இதே அன்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். சந்தோஷம். அது எங்கள் ஊரோட ஒரு தன்மை. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை எல்லாரையும் டீம் விப்ரஜேஷ் எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு தனுஷ்கோடிக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணபடியே வண்டி ரேஞ்ச் டெஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணிட்டோம். டாடா மோட்டார்ஸ் கிளைம் பண்ணுற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 505, 510 அந்த ரேஞ்ச் தான் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எடுத்த ரேஞ்ச் எவ்வளோங்க? 545, 550 கிட்டே ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியும். மெயினாக ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கு மேலே நம்ம வந்து தனுஷ்கோடிக்கு நினச்சா அப்படியே வந்திருக்கலாம். ஆனால் டயர்டாக இருந்தோம். ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் வண்டியை சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தனுஷ்கோடிக்கு வரலாம்னு சொல்லிட்டு வந்தோங்க. ஃபைனலாக நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ண கோகோ ஃபார்ம் ஹோம் ஸ்டே, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல கம்ஃபர்டபிள் அண்ட் கிளீனான ரூம்ஸ் தர்றாங்க. ஹோம் மேட் ஃபுட் ஆப்ஷன்ஸும் தர்றாங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் ரொம்ப நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஈவி டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஈஸிலி இந்த ஹேரியர் ஈவி குவாட் வீல் டிரைவ் வண்டியே வந்து 550 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும். அப்படி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரெகுலரான கார் மாதிரி நீங்கள் ஓட்டுறீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் சாலிட் ரேஞ்ச் கேரண்டியாக கிடைக்குங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம கூட பயணித்த நம்ம நண்பர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டீம், அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசலாம். ஸோ ரியாஸ் ப்ரோ ஃபஸ்ட்டு. ரியாஸ் ப்ரோ தான் வந்து நைட் ஃபுல்லாக ஓட்டினாரு. நான் கூட ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். ஸோ ரியாஸ் ப்ரோ தான் ஃபுல் டிரைவிங் டியூட்டியில் இருந்தார். இப்போ பரவாயில்லையா, ரெஸ்ட் எடுத்தீங்களா? கம்ஃபர்ட்டுங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. சூப்பர். ஸோ உங்களுடைய ஃபீல் என்ன? வாட் டு யூ ஃபீல்? நான் தான் நேற்றே சொன்னேன் இல்லைங்க, நேற்று சொன்னபடி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து தனுஷ்கோடி போய் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு நான் உங்களுக்கு நேற்றே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே நம்ம வந்துட்டோம். ரொம்ப கம்ஃபர்டாகவே வந்து ரீச் ஆனோம் நம்ம. ஆக்சுவலி நிஜமாங்க, நான் அசந்து தூங்கினதே தெரில, அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. அதே சமயம் ஓட்டுறதுக்குமே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ரியாஸ் ப்ரோ சொன்ன மாதிரியே அந்த ரேஞ்ச் தாண்டியே அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பாலாஜி சார், நீங்கள் தான் சைலண்ட் மெம்பராக இருக்கீங்க. எஸ், என்ன சொல்ல போகிறோம் இதுலேருந்து, என்ன நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டாடா மோட்டார்ஸ் அட்வைஸ் பண்ண அந்த கிளைம் ரேஞ்ச் C75ல வந்து 510 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து 550 எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த குவாட் வீல் டிரைவில் எடுத்துருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக நினைக்கிறோம். ஸோ எங்களோட டிரைவிங் பேட்டர்ன் எல்லாமே வந்து நார்மல் ரெகுலர் எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் ஓட்டிகிட்டு வந்தோம். ஸ்பெஷலாலாம் எதுவுமே டிரைவ் பண்ணல, ரேஞ்ச் கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே டிரைவ் பண்ணல. ஸோ வி ஹவ் டிரைவ் இந்த ஆஸ் யூஷுவல் எப்படி டிரைவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ வி ஹவ் சக்சீடட் தட். இந்த கஸ்டமர்ஸ் வந்து இதுக்கு மேலே இன்னும் வந்து எங்களுக்கு நாங்களே வந்து பர்ஃபார்ம் பண்ணதுனால இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், வி கேன் கெட் 500+,
550+. ஸோ குவாட் வீல் டிரைவ்லேயே எடுத்துருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். இன்னும் 2 வீல் டிரைவ் போனோம்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேஞ்சுன்னு சொல்கிறத நாங்கள் பெருமைப்படுறோம். உண்மை. Thank இந்த you so வண்டியோட much. இன்னொரு ஃப்ளெக்சிபிலிட்டி என்னன்னா, இந்த மாதிரி இதை பாருங்க, மணல்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம், தைரியமா எங்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்த முடியுங்கிறதையும் காமிச்சிருச்சு. ஆஷிக் சார். Yes, so thank you so much, Prajesh. Thank you so much, Balaji and Sheikh. And it was a wonderful drive. In fact, இந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் a very very ஸ்பெஷல் ப்ராடக்ட். அண்ட் இந்த காரில் ஒரு சூப்பர் கார் பர்ஃபார்மன்ஸஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அல்டிமேட் ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட த்ரூ அவுட் ட்ராவல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ரியலாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தெர் ஆர் ஸோ மெனி கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா எங்கள் ஷோரூம்ஸ்க்கு வாங்க. ட்ரூசாய் சேலமில் இருக்காங்க. And across Tamil Nadu, எல்லா டீலர்ஷிப்ஸ்லையுமே இன்னைக்கு டெமோ கார்ஸ் ஆர் அவைலபிள். ப்ளீஸ் கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட். யூ வில் பி ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நைஸாக அப்படியே ஒரு டாடா மோட்டார்ஸோடைய ஸ்லோகன்லாம் இறக்கிட்டாரு. உண்மைதாங்க. ஹேரியர் ஈவி லைக் இந்த செக்மெண்ட்டில் இட்ஸ் லைக் ஒரு இதை மாதிரி ஒரு யூனிக் ப்ராடக்ட் உங்களால் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எனக்குமே இது ஒரு வேறு லெவல் அனுபவமாக இருக்குது. இதை தொடர்ந்து இன்னும் மேலும் பல ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போகணும்னு எனக்கு வந்து துடிக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஹேரியர் ஈவி குவாட் வீல் டிரைவ் எடுத்துகிட்டு ஆஃப் ரோடு சார் கிடைக்குமா? கண்டிப்பாக ஒரு டே கொடுத்தீங்கன்னா கூட போதும், ஆஃப் ரோடு எங்கேயாவது இறக்கி விட்டு வந்துடுவேன் நான். ஸோ எஸ், அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டாடா ஹேரியர் ஈவி புக் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய ஃபீட்பேக் கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். ஹேரியர் ஈவி பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பகிர்ந்துக்கங்க. என்னையை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெசிவ் ப்ராடக்ட் டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு இந்தியன் ப்ராடக்டாக இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்கல. இனி வருமாங்கிறது பெரிய டவுட் தான். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுக்கலாமா? யா, தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நீங்கள் மேலும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு, யூனிக்கான வீடியோ கண்டென்ட்ஸ், ரேஞ்ச் டெஸ்ட், எல்லா ஈவி கார் மட்டும் இல்லை, பெட்ரோல், டீசல், எனி கார் ரிவ்யூ நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு இந்த கார் நமக்கு வழங்கியிருக்கிறது பாலாஜி சார், ரியாஸ் ப்ரோ, ஆஷிக் சார், இவங்க உட்பட த ட்ரூசாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸோடைய ஷோரூம். அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க கிட்ட நீங்கள் நாட் ஓன்லி ஈவி, எனி கார், டாட்டாவோடைய எனி கார் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய பெரிய லிஸ்ட் இருக்குங்க. அதாவது சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, ஹொசூர், அது தவிர ஆமாம் தருமபுரி, ஆத்தூர், ராசிபுரம், அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கே தேடி வந்து டெஸ்ட் ட்ரைவும் கொடுப்பாங்க. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.